ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட 4 முறை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஹீரோயின். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி வேறு டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் என்றாலே வந்து மொத்த இந்திய சினிமாக்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் கிடைக்காதா அப்படின்றது நிறைய ரசிகர்களும் சரி, நிறைய நடிகர்களே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்களே. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு நடிகை வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட 4 முறை வந்து திரைப்படத்தின் மூலமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் கேட்ட ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. ஸோ அதாவதுங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு யாருமே இல்லை, நம்மளோட ஐஸ்வர்யா ராய் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து படையப்பா, பாபா, சிவாஜி, சந்திரமுகி அப்படின்னு 4 திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த 4 திரைப்படத்தில் நடிக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்மளோட சங்கரோட இயக்கத்தில் எந்திரன் திரைப்படத்தின் மூலமாக வந்து சூப்பர் ஸ்டார் கூட வந்து ஜோடியாக சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே போயிட்டுருக்கு.